தனுஷ்கோடி செல்லும் வழியில் அடுத்து மீண்டும் ஒரு பரபரப்பு. கர்நாடக மாநில சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் வாகன ஓட்டிக்கும் இடையே நடந்த அடிதடி சண்டை குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் சுற்றுலா வந்து செல்லும் நிலையில் சமீப நாட்களாக அரங்கேறும் அடிதடி சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லியில் இருந்து தனுஷ்கோடி வந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருக்கும் ஏற்பட்ட அடிதடியில் இரு தரப்பினருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு அந்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று மீண்டும் கர்நாடகாவில் இருந்து சுற்றுலா வந்த சுற்றுலா பயணியின் குடும்பத்தினருக்கும் டாடா மேஜிக் ஓட்டுநருக்கும் அதே கோதண்டராமர் பகுதியில் அடிதடி ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை மேலும் ஏற்படுத்தி உள்ளது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த யாத்திரைகள் கோதண்டராமர் கோவிலில் சென்று காரை நிறுத்திய போது சாலை ஓரத்தில் இளநீர் கடை வைத்து நடத்துபவர் யாத்திரைகளிடம் காரை எடுக்குமாறு தகாத வார்த்தைகள் கூறியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு சமரசம் செய்யப்பட்டவுடன் யாத்திரைகள் கோதண்டராமர் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் வழியில் இளநீர் கடை வைத்திருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த யாத்திரைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஆங்கில புத்தாண்டு அன்று மத்திய அரசு துறை அதிகாரி ஒருவர் தன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோதண்டராமர் கோவிலில் இருந்து கிளம்பும் போது ஆட்டோ டிரைவர் மத்திய அரசு துறை அதிகாரியை மீது தாக்குதல் நடத்தியும் தகாத வார்த்தையால் திட்டியும் படுகாயங்கள் ஏற்படுத்தினார்கள். 2026ஆம் ஆண்டு பிறந்து 4 நாட்களுக்குள் 2 முறை வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை ராமேஸ்வரம் பகுதியில் வசிக்கும் ஒரு சிலர் தாக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இச்சம்பவம் 2 முறை கோதண்டராமர் கோவில் அருகே நடந்துள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர் விடுமுறை காரணமாக ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகளிடம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முதல் கோவில் வரை 500 ரூபாய் ஆட்டோ கட்டணம், தனியார் விடுதியில் சூட் அறைக்கு 40,000 முதல் 50,000 வரை அதிகமான கட்டணம், 2 இட்லி பிளேட் 80 ரூபாய், மதிய உணவு 200 ரூபாய் என வரும் சுற்றுலா பயணிகளிடம் வசூலித்து வருவதை மூடி மறைப்பதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் ஒரு சிலர் தூண்டுதலின் பேரில் வேண்டுமென்றே சுற்றுலா பயணிகள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களை மாவட்ட காவல்துறை சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.